அந்த கோயில நம்ம அமைதியா சாமி கிட்ட பேச 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 உங்களுக்கு ஒரு மனசு ஒருநிலைப்படும். எவ்வளவோ சஞ்சலங்கள் வந்தாலும், எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவோ தீர்க்க முடியாத சங்கடமா இருந்தாலும் எல்லாத்தையும் அந்த தாய் தீர்த்து வைப்பா. அதை தீர்க்கக்கூடிய, அதை எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை நமக்கு இந்த முப்படாதி அம்மன் வழங்குவாங்க. முப்படாதி அம்மன் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஓம் சக்தியோ பராசக்தி எல்லா சக்தி எல்லாம் ஒண்ணுதான். நமக்கு தாய் இன்னைக்கு மூலக்கரட்டி முப்படாதி அம்மன் தான் இன்னைக்கும். அதனால இந்த முப்படாதி அம்மனை காலை பிடிங்க. இந்த பைரவ பூஜையில் அதுக்கு ஒரு சங்கல்பம் எடுங்க. இன்னைக்கு பரவாயில்ல, இவ்வளவு பேர் வந்திருக்கிறோம். போன வருஷத்தை விட இந்த வருஷம் பைரவ பூஜைக்கு 2 மடங்கு நபர்கள் பங்குதாரர்களாக உபயதாரர்களாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் கூடணும். நாங்களும் கூட்டணும் தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம், முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம். உங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் எங்களாலும் நீங்க வர 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 எங்களால் எந்த அளவுக்கு கோயில் என்ன செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு கோவில் நிர்வாகமும் கோயில் சார்ந்தவங்களும் தயாரா இருக்காங்க. அதே மாதிரி கடைசி